ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. இப்போ இந்த துவாதச நாமங்கள்ல முதல் 4 திருநாமங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 5வது திருநாமத்திலேருந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, சோ 5வது துவாதச மூர்த்தி யாரு அப்படின்னு பார்த்தா இவருக்கு விஷ்ணு அப்படின்னு பேரு. இந்த விஷ்ணுவோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி கோல்டன் தான். பட் அந்த கோல்டன் எப்படி இருக்கும்னா தாமரை பூவோட போலன் கிரெயின்ஸ் எப்படி கோல்டனா இருக்குமோ அந்த மாதிரி கோல்டனா இருக்கும். ஓகே, அண்ட் இந்த பெருமாள் கையில ஹலம் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சுருப்பாரு. ஹலம்னா பிளவ் அப்படின்னு அர்த்தம். பிளவ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவான்? இந்த ஃபீல்ட் எல்லாம் நன்னா சாயில சரி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவான். we plow fields before sowing seeds. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சயின்ஸ் கிளாஸ்ல இல்லையா? சோ plow அப்படிங்கிறது ஒரு வெப்பன் which is used to till fields. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு வெப்பனை 4 கையிலயும் வச்சுருப்பார் இந்த பெருமாள். சோ நம்ம பார்த்துன்னு வரோம், ஒரு பெருமாளோட கலரையும் வெப்பனையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பாடு மாதிரி ஒண்ணு கத்துட்டு இருக்கோம் இல்லையா? we are learning a sentence pertaining to each பெருமாள். சோ விஷ்ணு பெருமாளோட கலர் அண்ட் வெப்பன் பத்தி என்ன சென்டென்ஸ் நம்ம கத்துக்கிறோம்? விஷ்ணும் சதுர்ஹலம் வந்தே பத்ம கிஞ்சல்க சந்நிபம். பத்ம கிஞ்சல்கம் அப்படின்னா லோட்டஸோட போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ லோட்டஸோட போலன் கிரெயின்ஸ் கலர்ல இருக்கிற இந்த விஷ்ணு பெருமாள் சதுர்ஹலம் வந்தே 4 ஹலங்களை பிடிச்சுட்டு இருக்க. ஹலம்னா பிளவ் அப்படின்னு அர்த்தம். சோ 4 ஹலங்கள் வச்சுட்டு இருக்கிற போலன் கிரெயின் கலர்ல இருக்கிற விஷ்ணு பெருமாள் எந்த இடத்துல இருக்கார்? எந்த திருமணுக்கு இன்சார்ஜா இருக்கார்? நம்ம பாடியில எந்த இடத்துல விஷ்ணு திருமணம் நம்ம இட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டா ரைட் சைட் ஆஃப் த ஸ்டமக். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி 23 சில்ட்ரன் எல்லாம் கரெக்டா சொன்னான் எந்த பெருமாள் திருமண் எந்த இடத்துல இட்டுக்கிறோம் ஸ்ரீநிதி நம்மளுக்கு சொன்னான். சோ ஜஸ்ட் கோயிங் பேக் டு த சேம், கேசவன் அப்படிங்கிற பெருமாளை நம்ம நெத்தி திருமணுக்கு பெருமாளா வச்சிருக்கோம். அவர் தான் நெத்தி திருமணுடைய இன்சார்ஜ், 4 ஹெட்ல இட்டுக்கிற திருமண். அவர் எப்படி இருப்பார்? சதுஷ்சக்கரம் நமஸ்யாமி கேசவம் கனகப்பிரபம். கனகப்பிரபம் கோல்டன் கலர்ல இருப்பார். சதுஷ்சக்கரம் 4 சக்கரங்கள் வச்சிருப்பார். நெக்ஸ்ட் நாராயணன் பெருமாள், அவர் எந்த திருமணுக்கு இன்சார்ஜ்? எந்த திருமண நம்ம மிடில் ஸ்டமக்ல இட்டுக்கிறோமோ, நடு வயத்துல இட்டுக்கிறோமோ அந்த திருமணுக்கு இன்சார்ஜ் நாராயணன் பெருமாள். அவர் எப்படி இருப்பார்? நாராயணம் கனஷ்யாமம் சதுஷங்கம் நமாம்யகம். கனஷ்யாமமா இருப்பார், ஸ்கை ப்ளூ கலர்ல இருப்பார். சதுஷங்கம் 4 சங்கு கையில வச்சுருப்பார், சங்கம் வச்சுருப்பார். நெக்ஸ்ட் மாதவன் அப்படிங்கிற பெருமாள் எந்த திருமணுக்கு இன்சார்ஜ்? செஸ்ட்ல இருக்கக்கூடிய திருமணுக்கு இன்சார்ஜ். போன தடவை நம்ம பார்த்தோம் பெருமாளோட செஸ்ட்ல மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமிய வச்சுட்டு இருக்கிற பெருமாள்ங்கிறதுனாலதான் நாராயணன் பெருமாளுக்கு மாதவன்ற பேர் இருக்கு. சோ செஸ்ட் திருமணுக்கு இன்சார்ஜ் மாதவன் பெருமாள். ஓகே, அவரோட கலர் என்ன? மாதவம் மணிபங்காபம் சிந்தையாமி சதுர்கதம். மணி பங்காபம் அப்படிங்கிற, அதாவது ஒரு ஸ்பிளிட் சஃபயர் ஸ்டோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரேடியண்டா இருப்பார் இந்த மாதவன் பெருமாள். அவர் கையில சதுர்கதம் 4 கதை இருக்கு. நெக்ஸ்ட் பெருமாள் கோவிந்தன். இவர் எந்த திருமணிக்கு இன்சார்ஜ்? ஃப்ரண்ட் சென்டர் நெக் அங்க இருக்கிற திருமணிக்கு இவர் இன்சார்ஜ். இவரோட கலர் சந்திரபாசம் சதுஷார்கம் கோவிந்தம் அபிசம்ஸ்ரயே. சந்திரபாசம் 3 மாதிரி கலர். சதுஷார்கம் 4 வில்லு கையில வச்சிருக்காரு, போ வச்சிருப்பாரு கையில. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்த விஷ்ணு. விஷ்ணு பெருமாள் எந்த திருமணுக்கு இன்சார்ஜ்? ரைட் சைடு ஆஃப் த ஸ்டமக். இப்போ இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. 4 ஹெடுக்கு அப்புறம் சென்டர்ல அலைன்டா 3 திருமண்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல 2 வரும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல 2 வரும். சரியா? சோ இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்ப என்ன கிடைச்சது நம்மளுக்கு? ரைட் சைட்ல 3 வரும், லெஃப்ட் சைட்ல 3 வரும், நெக்கையும் சேர்த்து. ஓகே, சோ ரைட் சைட்ல இருக்கிற கீழே இருந்து மேல, ஆல்வேஸ் த டைரக்ஷன் ஆஃப் திருமண் வில் பி ஃப்ரம் பிலோ டு அபவ். முதல்ல
வயறு, அதுக்கப்புறம் கை, அதுக்கப்புறம் கழுத்து, அப்படி வரும் ரைட் அண்ட் லெஃப்ட்ல. ஓகே, சோ இந்த 5th பெருமாள் விஷ்ணு பெருமாள் எந்த திருமணுக்கு இன்சார்ஜ்? ரைட் சைடு ஆஃப் த ஸ்டமக் இன்சார்ஜ். He is golden in color like the lotus pollen, and he holds 4 halams or plows in his hand. Vishnum chaturhalam vande padma kinjalka sannibham. Next திருமண் எங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ரைட் ஹேண்ட்ல எடுத்துக்கோம். ரைட் ஸ்டமக் அப்புறம் ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட் திருமணுக்கு இன்சார்ஜ் பெருமாளுக்கு மதுசூதனன் பேரு. இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா லோட்டஸ் பிங்க் கலர்ல இருப்பார். அண்ட் இவர் கையில வந்து முசலம் அப்படின்ற ஆயுதத்தை வச்சிருப்பார். இப்ப ரீசெண்டா நீங்க எல்லாம் வந்து ஷோடசாயுத ஸ்தோத்திரம் கத்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ வித்யதாம் மோக மௌசலம் அப்படின்லாம் நீங்க படிச்சிருக்கேன். சோ முசலம் அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்கு. முசலம்னா என்னன்னு கேட்டா பெசில் அப்படின்னு அர்த்தம். மோட்டர் அண்ட் பெசில் அப்படின்னு சொல்லுவா. அதாவது இப்படி பவுண்ட் பண்றதுக்கு, போட்டு இடிக்கிறதுக்கு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பெசில் ஆர் முசலம் அப்படின்னு பேரு. ஓகே, சோ அந்த முசலத்தை இந்த மதுசூதனன் பெருமாள் 4 கையிலையும் 4 முசல வச்சுருக்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சதுர் முசலம் அப்ஜாபம் சம்ஸ்ரயே மதுசூதனம். இந்த முசலத்தை வச்சுருக்கிற மதுசூதனன் பெருமாள் அப்ஜாபம், அப்ஜம்னா தாமரை, தாமரையுடைய கலர்ல இருக்க, லோட்டஸ் பிங்க் கலர்ல இருக்க அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் பெருமாள் ரைட் சைடு நெக்குக்கான பெருமாள். அவர் யாருன்னு கேட்டா அவர் தான் திரிவிக்ரமன். அவர் எப்படி இருப்பாராம்? ஃபயர் கலர்ல இருப்பாராம், அப்படியே ரெட் லைக் ஃபயர். அண்ட் அவர் கையில இருக்கிறதும் ஸ்வார்ட், பயங்கரமான ஒரு ஆயுதம் ஸ்வார்ட். என்னமாச்சு? ஓகே, சோ திரிவிக்ரமன் பெருமாளை பத்தின சான்ஸ்கிரிட் வேர்ஸ் என்ன? அக்னி வர்ணம் சதுக்கட்கம் பாவயாமி திரிவிக்ரமம். அக்னி வர்ணம் ஃபயர் கலர்ல இருப்பார். சதுக்கட்கம், கட்கம்னா ஸ்வார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பெரிய பெரிய கத்தி, அதை வச்சுட்டு இருப்பார் இந்த திரிவிக்ரமன் பெருமாள். இவர் ரைட் சைடு நெக் திருமணுக்கு இன்சார்ஜ். ஆச்சா, இப்ப ரைட் முடிஞ்சு போச்சு. ரைட் ஸ்டமக், ரைட் ஹேண்ட், ரைட் நெக் ஆயிட்டு. அதே மாதிரி லெஃப்ட் ஸ்டமக், லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் நெக். நெக்ஸ்ட் 3 பெருமாள்கள். அவ யாரு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் ஸ்டமக் திருமணுக்கான பெருமாள் இஸ் கால்ட் வாமனன். ஓகே, இந்த வாமனமூர்த்தி எப்படி இருப்பாராம்? பாலசூரியன் கலர்ல இருப்பாராம். அதாவது டான் சன், சன்ரைஸ் ஜஸ்ட் அரைச்சு எப்படி இருக்குமோ அந்த கலர்ல இருப்பார். அண்ட் அவர் கையில வஜ்ரம் அப்படிங்கிற ஆயுதம் வச்சுட்டு இருப்பாராம். வஜ்ரம் அப்படிங்கிறது வந்து அப்படியே ரேசர் வெப்பன் மாதிரி பயங்கரமான ஒரு ஆயுதம், அது வச்சுட்டு இருப்பாராம். சோ இவரை பத்தின அந்த வேர்ஸ் என்ன சான்ஸ்கிரிட்ல அப்படின்னு பார்த்தோம்னா வாமனம் பாலசூர்யாபம் சதுர்வஜ்ரம் விபாவையே. வாமனன் அப்படிங்கிறவர் பாலசூரியன் கலர்ல இருக்க, 4 கையிலையும் 4 வஜ்ரம் வச்சுட்டு இருக்க. இவர் வாமனா வந்து எந்த இதுக்கு இன்சார்ஜ் அடியன்? அவர் வந்து லெஃப்ட் சைட் ஸ்டமக்கு இன்சார்ஜ் கண்ணா. இப்போ ஒரு ஃபார்முலா அடியன் சொல்லி கொடுத்தேன். 4 ஹெட் திருமன் கேசவா, சரியா? அதுக்கப்புறம் 3 திருமன்ஸ் வந்து சென்டர் பாட்டம் டு டாப் இருக்கிற பொசிஷன் திருமன்ஸ். தட் இஸ் சென்டர் ஸ்டமக், செஸ்ட், சென்டர் நெக். அதுக்கப்புறம் இருக்கிற 3 பெருமாள் ரைட் சைட்ல இருக்கிற பொசிஷன்ஸ்ல இருக்கிறவா. தட் இஸ் ரைட் ஸ்டமக், ரைட் ஹேண்ட், ரைட் நெக். அப்புறம் இருக்கிற 3 பெருமாள் லெஃப்ட் சைட்ல இருக்கிறவா. லெஃப்ட் ஸ்டமக், லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் நெக். ஓகேவா? சோ இவர் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் ஸ்டமக். ஓகே, நெக்ஸ்ட் பெருமாள் லெஃப்ட் ஹேண்டோட பெருமாள், லெஃப்ட் ஹேண்ட் திருமணோட பெருமாள். அவர் யாரு? அவர் தான் ஸ்ரீதரன் பெருமாள். ஸ்ரீதரன் பெருமாள் எப்படி இருப்பாராம்? ஒயிட் லோட்டஸ் மாதிரி இருப்பாராம். ஓகே, இப்ப பிங்க் லோட்டஸ் மாதிரி ஒரு பெருமாள் நம்ம பார்த்தோம். அவர் யாரு? பிங்க் லோட்டஸ் பெருமாள் யாருமா? பிங்க் லோட்டஸ் பெருமாள் எழுதிக்கிறா? மதுசூதன பெருமாள் அடி. லோட்டஸ் பெருமாள் பேர் என்ன? மதுசூதன பெருமாள் அப்புறம் விஷ்ணு.
விஷ்ணு பெருமாள் பிங்க் லோட்டஸ்ல இருக்கிற போலன் கிரீன் கலர். ஓகே, லோட்டஸ் கலர்ல லோட்டஸ் உள்ள இருக்கிற போலன் கிரீன் கலர் விஷ்ணு. மதுசூதனன் பிங்க் லோட்டஸ் மாதிரி இருக்க. இப்ப ஒயிட் லோட்டஸ் மாதிரி ஸ்ரீதரன் பெருமாள். ஸ்ரீதரன் பெருமாள் கையில என்ன வச்சுருப்பான்னு பார்த்தா குட்டி கத்தி வச்சுருப்பாரு. ஓகே, பெரிய கத்தி வச்சுட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் யாரு? ஸ்லைட் சேஞ்ச் பண்ண திரிவிக்ரமன் பெருமாள் பெரிய கத்தி வச்சுட்டு இருந்தார். பெரிய கத்திக்கு கட்கம்னு பேரு. ஓகே, இது குட்டி கத்திக்கு என்ன கத்தி என்ன பேருன்னு கேட்டா பட்டா கத்தி அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. ஓகே, அதுதான் பட்ட சமாஸ்ரயே அப்படின்னு அந்த சான்ஸ்கிரிட் வேர்ஸ்ல வருது. ஓகே, சோ இவர் வந்து குட்டி கத்தி வச்சுட்டு இருப்பார் ஸ்ரீதரன் பெருமாள். இவரோட கலர் வந்து ஒயிட் லோட்டஸ். சோ இவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வேர்ஸ் என்ன? ஸ்ரீதரம் புண்டரீகாபம் சதுஷ்பட்ட சமாஸ்ரயே அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ரிஷிகேஷன் பெருமாள். ரிஷிகேஷன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா இந்த பிக்சர் வந்து தப்பா இருக்கு. இந்த பெருமாள் கையில ஹேமர் இருக்கணும், ஆனா அதே பட்டாக்கத்தியே இருக்கு. இந்த பெருமாள் கையில இருக்கிற வெப்பன் வந்து ஹேமர், முத்கரம் அப்படின்னு சொல்லுவா. ஓகே, சோ முத்கரம் அப்படிங்கிற ஹேமர் வச்சுட்டு இருக்கிற இந்த பெருமாள் எந்த கலர்ல இருப்பார் அப்படின்னு கேட்டா லைட்னிங் கலர்ல இருப்பாராம். அப்படியே க்ளோயிங்கா ஒயிட்டா இருப்பாராம் அந்த பெருமாள். சோ அவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சதுர் முத்கரம் அப்யேமி ரிஷிகேஷம் தட்டித் பிரபம் அப்படிங்கிறான். தட்டித் அப்படின்னா மின்னல், லைட்னிங். ஓகே, அந்த லைட்னிங் மாதிரி இருப்பார் ரிஷிகேஷன். அவர் சதுர் முத்கரம், முத்கரம் அப்படிங்கிற ஹேமரை வச்சுருப்பார் 4 கைலி. ஓகே, சோ இந்த பெருமாள் எந்த திருமணுக்கு இன்சார்ஜ்? லெஃப்ட் சைட் நெக்கு இன்சார்ஜ். ஆச்சா, இப்ப என்ன கிடைச்சது நம்மளுக்கு? 1 forehead பெருமாள் ஆயிடுத்து. 9 பெருமாள்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. 3 பெருமாள்ஸ் ஃபார் சென்டர், from center bottom to center top. 3 பெருமாள்ஸ் for right bottom to top. 3 பெருமாள்ஸ் for left bottom to top. So மொத்தமா 10 திருமண்ஸ் 10 பெருமாள் ஆயாச்சு. இப்ப பாக்கி 2 திருமண் எங்க இட்டுப்போம்னு கேட்டா பின் பக்கம் இட்டுப்போம். ஓகே, பின்னாடி ஹிப் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல சென்டர்ல ஒரு திருமணும், பேக் நெக்ல ஒரு திருமணம் இட்டுப்போம். சோ அந்த 2 திருமண்களுக்கு யார் இன்சார்ஜ்னு பார்க்கலாம். ஓகே, சோ ஹிப்ல இருக்கிற பேக் ஹிப்ல இருக்கிற பெருமாளுக்கு, லோவர் பேக்ல இருக்கிற திருமணுக்கு பத்மநாபன் அப்படிங்கிற பெருமாள் இன்சார்ஜ். இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா சன் கலர்ல இருப்பார். ஓகே, பாலசூரியன் கலர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் யாரு? டான் சன் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாரு? வாமனன் பெருமாள் டான் சன், ஆக்சுவல் சன். சூப்பர். சோ இந்த பத்மநாபன் பெருமாள் ரொம்ப ஸ்பெஷல்னு, இவர்கிட்ட வந்து 5 ஆயுதங்கள் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆயுதம்ஸ். பத்மநாபன் பெருமாள் இஸ் த ஒன்லி பெருமாள் who has different ஆயுதம்ஸ் in all the hands. ஓகே, அவர் எப்படி வச்சிருப்பார்? சங்கு, சக்கரம், கத, வில்லு இதெல்லாம் 4 கையில வச்சிருப்பார். கத்திய சொருகின்னு இருப்பார். அந்த கத்தி இந்த பிக்சர்ல இல்ல, கத்தி வந்து சொருகின்னு இருப்பார் அவரோட ஹிப்ல, வஸ்திரத்துல. ஓகே, சோ 5 ஆயுதங்களும் இந்த பெருமாள்கிட்ட உண்டு. Okay, he has 5 ayudams and 5 different ayudams. Other all Perumals have same kind of ayudams in all the 4 hands. Only Padmanabhan Perumal has different ayudams in different hands and he holds all the 5 ayudams. That is Sangu, Chakram, Gadai, Vil, Val. Okay, Shankha, Chakra, Mace, Bow and Sword. In Anju. Anjume undu. இவரோட கலர் வந்து சன்னோட கலர். சோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? பஞ்சாயுதம் பத்மநாபம் பிரணமாம் அர்க்கரோச்சிஷம். அர்க்கன்னா சூரியன் அர்த்தம். அந்த சூரியன் கலர்ல இருக்கிற பத்மநாபன் பஞ்சாயுதங்கள் வச்சுட்டு இருக்கார், அவரை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றது இந்த சான்ஸ்கிரிட் லைன். ஓகே, அடுத்தபடியா பேக் நெக்ல ஒரு திருமணம் எடுப்போம் குட்டியா. இந்த பேக் ஹிப் பேக் நெக்ல இருக்கிற திருமணம் குட்டி குட்டியா எடுக்கிற திருமணங்கள். அந்த பேக் நெக்ல இருக்கிற திருமணுக்கான இன்சார்ஜ் பெருமாள் தாமோதரன். தாமோதரன் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா ரைசிங் சன் ஓட கலர்ல இருப்பார். அண்ட் ஒரு பூச்சி ஒண்ணு இருக்கு, அதுவும் அதே கலர்ல இருக்கும். இந்திரகோபம் அப்படின்னு அந்த பூச்சிக்கு சொல்றா பேரு. சோ அந்த கலர்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றா. சோ அதுல ஒரு 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்கு.
ரைசிங் சன் நீங்க புரிஞ்சுக்கோங்க, தட்ஸ் சிம்பிளர். ஓகே. அண்ட் இவர் கையில வந்து என்ன இருக்கும்னு கேட்டா பாசக்கயிறு இருக்கும். பாசக்கயிறுனா அது ஒரு ரோப் மாதிரி, ரோப்பே சம்டைம்ஸ் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுவா சில சமயத்துல. சோ ரோப் அப்படிங்கிற வெப்பன் இந்த தாமோதரன் பெருமாள்கிட்ட இருக்கு. அவர் ரைசிங் சன் கலர்ல இருக்க. அவரோட திருமண் பொசிஷன் பேக் ஆஃப் த நெக். சோ அதுக்கான வேர்ஸ் என்ன சான்ஸ்கிரிட்ல? தாமோதரம் சதுஷ்பாஷம் இந்திரகோப நிபம் பஜே அப்படிங்கிறது ஆச்சா. சோ இப்போ 12 திருமண்ஸ், 12 பெருமாள்ஸ் கத்துண்டேல். நவ் Adiyan will just ask you questions about which Perumal is what color from Vishnu onwards. சரியா? So யார் சொல்றீ? குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம் தா. Adiyan ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹரிதா ஃபர்ஸ்ட் சொல்லு. விஷ்ணு பெருமாள் பொசிஷன் என்ன, கலர் என்ன? Adiyan lotus pollen grain color. Adiyan அப்புறம் hammer இருக்கு. Adiyan hammer விஷ்ணு கிட்ட இருக்கிறது ஹேமர். விஷ்ணு கிட்ட என்ன இருக்கும்? விஷ்ணு கிட்ட என்ன இருக்கும்? ஹலம். ஹலம் ப்ளவ். சரியா? ஓகே ரைட். அடுத்தது விதுர் சொல்றியா? பெருமாள் பேர் என்ன? நெக்ஸ்ட் பெருமாள் பேர் சொல்லு விதுர். Adiyan நாராயணன். நாராயணன் இல்ல கண்ணா. விஷ்ணுக்கு அப்புறம் யாரு? மதுசூதனன் பெருமாள் இல்லையா? மதுசூதனன். சோ மதுசூதனன் பெருமாளோட கலர், வெப்பன். Adiyan white lotus. ஒயிட் லோட்டஸ் இல்ல கண்ணா, பிங்க் லோட்டஸ். Pink lotus. ஓகே. வெப்பன் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் காட்டிடுறேன், பார்த்து சொல்லு. வச்சிருக்கேன் பென்சில் வச்சிருக்கியா? பார்த்தா தெரியுறதா உனக்கு? முத்கரம் அப்படிங்கிற பென்சில் வச்சிருக்க. அண்ட் திருமண் பொசிஷன் stomach. Adiyan ஓகே சரி, நோ ப்ராப்ளம். தயா நெக்ஸ்ட் சொல்லு. மதுசூதனுக்கு அடுத்தது யாரு? திரிவிக்ரமன். திரிவிக்ரமன். ஓகே. திரிவிக்ரமனுக்கு என்ன திருமண் பொசிஷன்? இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா பண்ணி ரெட் கலர்ல இருப்பார். 4 கையில கத்தி வச்சிருப்பார். கரெக்ட், வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் பெருமாள் யாரு? ஸ்ரீஹரி நீ சொல்றியா? Adiyan வாமனன். வாமனன், சூப்பர். வாமனன் திருமண் பொசிஷன்? தெரியல. என்னடா கண்ணா திருமண் பொசிஷன் தெரியல? தெரியலன்னா ஸ்லைடு காமிச்சோடனே ஞாபகம் வந்தா கூட ஓகே தான். சொல்லு, ஸ்லைடு தெரியறதா? வாமனன். Adiyan வாமனன் சொல்லியாச்சு. வாமனன் பொசிஷன் ஆஃப் திருமண், கலர் அண்ட் வெப்பன் என்னது? என்னது ஸ்ரீஹரி, தெரிஞ்சுதா உனக்கு பார்த்த உடனே? Adiyan கலர் டான்சன். Adiyan வெப்பன் தண்டர்போல்ட். பொசிஷன் Adiyan left side of stomach. சரியா? ஓகே, வெரி குட், நோ ப்ராப்ளம், வெரி நைஸ். ரைட். இப்போ கேஷவ் நீ சொல்றியா?
அடுத்த பெருமாள் யார் வாமனனுக்கு அடுத்தது? நீங்க ட்ரை பண்ணி தெரியலன்னா அடியன் ஸ்ரீதர பெருமாள் அடியன். கலர் என்ன வெப்பன் என்ன? அடியன் கலர் வந்து ஒயிட் லோட்டஸ், வெப்பன் வந்து பட்டாக்கத்தி அடியன். சூப்பர். பொசிஷன் ஆஃப் திருமண் ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் அடியன். அண்ட் வெரி குட், வெரி நைஸ். ரகுநந்தன் நெக்ஸ்ட் பெருமாள் மதுசூதனனுக்கு அப்புறம் அடியன் மதுசூதனன். மதுசூதனன் ஆயிடுச்சு. மதுசூதனனுக்கு அப்புறம் ரகுநந்தன். ரகுநந்தன் ஆன்சர் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் நீ ஆன்சர் பண்ணலாம். ஹரிப்ரியா வெயிட் பண்ணு. அடியன் மதுசூதனனுக்கு அப்புறம் திரிவிக்ரமன். இல்லடா, ரிஷிகேஷ். அடியன் சாரிடா, ஸ்ரீதரா. ரொம்ப சாரி, தப்பா சொல்லிட்டேன். ஸ்ரீதரனுக்கு அப்புறம் ரிஷிகேஷன். கரெக்ட். மதுசூதனுக்கு அப்புறம் ஸ்ரீதரனுக்கு அப்புறம் ரிஷிகேஷன். அவரோட கலர் வந்து அந்த லைட்னிங் போல்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் அவரோட கையில வந்து ஒரு ஹேமர் அடியன். அவரோட கையில ஹேமர் இருக்கும். பொசிஷன் ஆஃப் திருமண் அடியன் லெஃப்ட் ஃப்ரண்ட் நெக். கரெக்ட், வெரி குட், பெர்ஃபெக்ட். ஓகே, அடுத்தது ஹரிப்ரியா நீ சொல்லுமா. நெக்ஸ்ட் பெருமாள் பேர் என்ன? வாமனா. இல்ல கண்ணா, இப்ப ரிஷிகேஷா ஆயிடுத்து. அடுத்தது யாரு? இங்க பாரு, ஸ்லைடு போட்டிருக்கீங்க, பார்த்து சொல்லு. ரிஷிகேஷ் அப்புறம் பத்மநாபா. மதுசூதனா. இல்லடா கண்ணா, பத்மநாபம். சரியா? பத்மநாபன் என்ன கலர்? என்ன கலர்? சன் கலர். சன் கலர், கரெக்ட். என்ன ஆயுதங்கள் வச்சிருப்பார்? என்ன வெப்பன்ஸ்? சக்கரம், கதை, சங்கு, அப்புறம் போ. வெரி குட். சங்கு, சக்கரம், கதை, போ, கத்தி, ஸ்வாடு உண்டு. இந்த பிக்சர்ல இல்ல, 5 ஆயுதங்களும் உண்டு. வெரி குட். சோ பத்மநாபன் பெருமாள் எந்த எனக்கு பட்டன் ஸ்வாட் தெரியுது. தெரியுதா உனக்கு? எங்க தெரியுது? தெரியுது சைடுல இருக்காங்க, அங்க போ இருக்க இதுல சைடுல அங்க ஸ்வாட் தெரியுதா உனக்கு? வாவ், சூப்பர். தெரிஞ்சா சரி. ஓகே, எனக்கு சொல்லி இதோட திருமண் பொசிஷன் எது அப்படின்னு. திருமண் பொசிஷன் என்ன அடியன்? லோவர் பேக். சரியா? லோவர் பேக்ல வந்து ரைட் சைடு. ரைட் சைடு, சென்டர், மிடில் அடியன். மிடில், கரெக்ட். ஓகே, வெரி நைஸ், தேங்க் யூ. ஸ்ரீனிகா நீ சொல்லுமா. கடைசி பெருமாள் பேர் என்ன? திருமண் பொசிஷன், கலர். அடியன் தாமோதர பெருமாள். அடியன் ஸ்லைடு ஒரே நிமிஷம் காட்ட முடியுமா? ஷூர், காமிக்கிறேன், சொல்லு. அடியன் அவரோட ஹியூ வந்து அந்த சன்னோட ஹியூ அடியன். அப்புறம் அவர் வந்து கயறு மாதிரி வெப்பன் வச்சிருப்பார். அப்புறம் அவரோட திருமண் லொகேஷன் பேக் ஆஃப் த நெக் அடியன். சூப்பர். சோ இதுதான் வந்து துவாதச மூர்த்திகளோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, சோ இதோட திருமண் காப்பு அப்படிங்கறத நம்ம சம்மரைஸ் பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ். இப்போ திருமண் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவடி அப்படிங்கறத நம்ம கத்துனோம் இல்லையா? திருமண் வந்து ஒயிட் கலர்ல நம்ம இட்டுக்கிறோம். நடுவுல ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கிறோமோ இல்லையோ, எல்லோவோ ரெட்டோ, அது யார குறிக்கிறதுன்னு கேட்டா தாயார குறிக்கிறது. சோ எவ்ரி பெருமாள் ஹேஸ் ஒன் கரஸ்பாண்டிங் தாயார். ஓகே, இந்த தாயாரோட
சீக்வென்ஸ் இப்போ அடியன் சொல்லி தர போறேன். ஒரு டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல சொல்றேன். There is a slight difference in the order of names pertaining to Tayar depending upon what your acharyan says. Okay, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஒரு மாதிரி இருக்கும். மடத்துல சில மாதிரி சொல்லி தருவா, முனித்திரத்துல சில மாதிரி சொல்லி தருவா, வேற இன்னும் சுயமாச்சாரியா சில மாதிரி சொல்லி தருவா. ஸ்லைட் டிஃபரன்சஸ் உண்டு. பெருமாள் நேம் ஆர்டர்ல டிஃபரன்ஸே கிடையாது, எல்லாம் சேம் தான். பட் தாயார் நேம் ஆர்டர்ல சம்டைம்ஸ் டிஃபரன்சஸ் இருக்கலாம். அடியன் ஆச்சாரியன்ட்டு அடியன் கத்துண்டபடி அடியன் சொல்லி கொடுக்குறேன். The 12 names will be the same, only the order might change. Okay, so anyways it's good for you people to learn the names. So 2023 24 எல்லாருக்குமே இது வந்து புதுசுதான். So Shriyai Namaha, that is Shri அப்படிங்கிறது ஒரு தாயார். Next தாயார் is Amrutodbhava. So you say Amrutodbhavai Namaha, Amrutodbhavaya Namaha. Then the third tayar is Kamala. So you say Kamalayai Namaha. The fourth tayar is Chandra Sodari, or some people even say Chandra Shobhini. Okay, so Chandra Sodariyai Namaha illa Chandra Shobhiniyai Namaha varum. Next tayar is Vishnu Patni. So Vishnu Patniyai Namaha varum. Next tayar is Vaishnavi. So Vaishnavyai Namaha varum. Next tayar is Vararoha. So Vararohayai Namaha varum. Next tayar is Harivallabha. So Harivallabhayai Namaha varum. Next tayar is Sharngini. So Sharnginyai Namaha varum. Next tayar is Devadevi or Devadevika as some people say. So Devadeviyai Namaha illa Devadevikaayai Namaha varum. Then the next tayar is Mahalakshmi. So we say Mahalakshmi Namaha. And finally Surasundari is the last tayar, and we say Surasundariyai Namaha. Sariya? So Shri, Amrutodbhava, Kamala, Chandrasodari, Vishnupatni, Vaishnavi, Vararoha, Harivallabha, Sharngini, Devadevi, Mahalakshmi, Surasundari. Idha தாயாருடைய திருநாமங்கள். You just have to learn them as they are. வேற எதுவும் பெருசா இல்ல கத்துக்க வேண்டியது இல்ல. இந்த சார்ட் ஒன்று போட்டிருக்கோம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, ஸ்ரீ அமிர்தோத்பவா, கமலா, சந்திரசோதரி, விஷ்ணு பத்னி, வைஷ்ணவி, வராரோகா, ஹரிவல்லபா, ஷார்ங்கிணி, தேவதேவி, மகாலட்சுமி, சுரசுந்தரி. சோ இந்த 24 நேம்ஸ் நீங்க பை ஹார்ட் பண்ணணும். ஓகே, நாம சங்கீர்த்தனம் திருநாம சொல்றதுதான் ரொம்ப 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 வசதியான விஷயம் குழந்தைகளா. So the more names of Lord and Tayar you learn, the more empowered you become. So these 24 names have to be by hearted. For 23 batch they already know 12 names, so for them it's only 12 more to be by hearted. For 24 batch all the 24 are to be learned. சரியா? But syllabus la 23 ku இந்த topic திருப்பி repeat கொண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான topic. That's why we are carrying it forward with some inclusion even for this year. சரியா? So with this I just want to say one thing. இந்த செஷனுக்கு ஒரு ஸ்டோரி நம்ம போன தடவையே பார்த்தோம். That was called தாமோதர லீலா. 2024 23 எல்லாருக்குமே இப்ப இது ஆயிடுது இல்லையா? சோ தாமோதர லீலா கதை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு புது கதை நீ காட்டுவேன், அது வேற. கதை யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஹரிதா, ஸ்ரீனிகா. ஓகே, அடியன் எங்க ஸ்டாப்னு சொல்றேன்னா அங்க ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த கதை கார்ட்டூன்ல இருந்து இது வருதுன்னு எனக்கு தெரியும். வருதுன்னு தெரியுமா? கார்ட்டூன் வரும், நான் பாத்துக்கேன். இந்த சேம் பிக்சர் தான் வரும் டிவில. பிக்சர் சேமா வரும், டீடைல்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ இது வந்து புராணம் பேஸ்டா நம்ம ஸ்டோரிஸ் அனாலிசிஸ்ல பண்றோம். ஓகே, கார்ட்டூன் ஸ்டோரிஸ் வில் பி நைஸ். அது மேல கம்ப்ளீட்டா நம்ம நம்ப முடியுமான்னு தெரியாது. சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். சோ stick to the storyline that you have been taught in class. Pictures எது ரெலவெண்டோ அதை யூஸ். ஓகே, ஹரிதா நீ ஸ்டார்ட் பண்ணு. அரியன் கிருஷ்ணர் குட்டியா இருக்கச்சு
அவங்க அம்மா வந்து தயிர் கடைச்சிருந்த அடியேன் ஒரு பானையில. அப்ப வந்து அவருக்கு ரொம்ப பசிச்சுது. ஊட்டி ஒரு நேரத்துல வந்து அம்மா பால் வச்சிருந்தா பொங்கிட போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி கிச்சனுக்கு ஓடி போன அடியேன். அதுக்குள்ள என்னடா இது நம்மளுக்கு ஊட்டி விடாம அதை பார்க்க போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் இது தயிரை கீழே கொட்டி வாயிலெல்லாம் பூசிக்கிட்டு அடியேன் சாப்பிட்றேன்னா அதுக்கப்புறமா வெளில ஓடி போயிட்டு அடியேன். அவன் காலுல ஃபுல்லா வெள்ளையா இருந்ததுனால அடியேன். நன்னா சொன்ன கண்ணா, எக்ஸலண்டா சொன்ன. இதோட நிறுத்திக்கும். லெட் ஸ்ரீனிகா கண்டினியூ. சூப்பரா ரொம்ப நன்னா சொன்னேன். கரெக்ட் டீடைல்ஸோட சொன்னேன். சொல்லு ஸ்ரீனிகா, கண்டினியூ பண்ணு. அவர் வெளில ஓடி போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு 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 ரூம்குள்ள போயிட்டு அங்க வந்து எல்லாம் அவரோட மங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வா வெண்ணெய் தரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெண்ணெய் தந்திருந்தார். அப்புறம் யசோதா வந்து திருப்பி வெளில வந்து பார்த்தா பானெல்லாம் உடைஞ்சி வெண்ணெல்லாம் கீழே சிந்திருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணரோட கால் பாதங்கள் தெரிஞ்சது. அதனால்தான் நம்ம இப்போ வரைக்கும் ஜன்மாஷ்டமிக்கு வந்து கிருஷ்ணர் கோகுலாஷ்டமிக்கு வந்து நம்ம வெண்ணெய் போட்டு கிருஷ்ணரோட பாதங்களை மாதிரி பண்றோம். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டே போனா கிருஷ்ணர் வந்து அந்த வெண்ணெய வந்து எல்லா மங்கீஸ்க்கு கொடுக்கறத பார்த்தா அப்புறம் பனிஷ் பண்ணணும்னு. ஒரு நிமிஷம், நல்லா சொன்னேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே தயா, நீ கண்டினியூ பண்ண ஸ்டோரிய. கிருஷ்ணர் வந்து ஒரு உரல்ல போய் உட்காந்து எல்லா மங்கீஸ்க்கும் வெண்ணெய தந்திருப்பார். அதனால யசோதா வந்து அந்த உரல்ல தானே நீ உட்கார்ந்த, நான் வந்து அந்த உடனே உன்னை கட்டி போடுறேன்னு ஒரு கயிறு எடுத்து கட்டி போட ஆரம்பிச்சாலா. அப்போ அந்த கயிறு குட்டியா இருந்துதான். அதனால இன்னொரு கயிறை வந்து அந்த கயிறோட கட்டி இன்னொரு தடவை கட்ட பார்த்தாலா அது அந்த தடவை வரல. இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிட்டே இருந்தாலா, ஆனா எப்பவுமே சின்னதாவே இருந்ததா. அதனால கிருஷ்ணர் வந்து சரி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு யசோதா கிட்ட அம்மா வா கட்டுன்னு கூப்பிட்டாரா. அப்போதான் அது ஃபிட் ஆச்சா. ஓகே, சூப்பர், வெரி நைஸ், ரொம்ப நல்லா சொன்னேன். சோ இந்த ஸ்டோரியில நம்மளுக்கு என்ன, அதனால அவருக்கு என்ன பேர் வந்தது அது சொல்லணும். அந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன். அந்த என்னாச்சு, இந்த கயிறை கட்டி முடிச்ச உடனே அந்த வெண்ணெய மறுபடியும் சாப்பிட்டாரு அவர். அதனால டைட் ஆயிடுச்சு அந்த கயிறு. சோ கயிறு அப்படியே அவரோட வயத்துல பதிஞ்சு எடுத்து. சோ தாமம்னா கயிறு, உதரம்னா வயறு, தாமோதரன் அப்படின்னு கிருஷ்ணருக்கு பேர் வந்துருத்து அதனால. ஓகே சரி கேஷவ், இந்த ஸ்டோரியில இருந்து என்ன மாரல் கிடைக்கிறதுமா? What do you think is the moral of the story? Keshav hand raise பண்ணிருக்கியே. Okay, anybody for the moral of the story? அடியேன் நான் சொல்லட்டுமா? சொல்லு மகிரன்மை. அடியேன் மாரல் வந்து நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் பெருமாள் கிட்ட சரண்டர் பண்ணோம். அடியேன் பெருமாள் கிட்ட சரண்டர் பண்ணா அவரே அதை முடிச்சிருவாரு. அடியேன் ரொம்ப நல்லா சொன்னேன். பெருமாள் கிட்ட சரண்டர் பண்ணோம்னா பெருமாள் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருவாரு. ரொம்ப நல்ல moral. Very fantastic. Okay, Daya, you want to say any other moral? And is still raised. அதே பெருமாள் நினைச்சாதான் எதுவும் நடக்கும். அப்பா சூப்பர், பெருமாள் நினைச்சாதான் எதுவும் நடக்கும். என்ன ஒரு மாரல். ரகுநந்தன், நீ என்ன மாரல் சொல்ல விரும்புற? அடியேன் we should not underestimate Perumal's power. Not underestimate Perumal's power, we should realize his power. Correct, very nice. ஹரிதா, உனக்கு என்ன மாரல் தோன்றது? அதே நான் பர்மிஷன் கேட்காம திருடக்கூடாது. வெரி நைஸ், ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு மாரல் சொல்லியிருக்க. பர்மிஷன் கேட்காம எதையும் எடுத்துக்க கூடாது, திருடக்கூடாது. வெரி நைஸ். ஹரிப்ரியா, உனக்கு ஏதாவது மாரல் தோன்றதா?
ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கியா ஹரிப்ரியா? என்னன்னு சொல்லு. என்ன அடியன்? மாரல் கேட்டேன். மாரல் என்ன தெரியுது உனக்கு இந்த ஸ்டோரியில இருந்து? தான வயிறு உதிர்ந்த வயிறு. அது தாமோதரன் அர்த்தம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? அதான் மாரல் தோன்றது அவனுக்கு. பெருமாள் வந்து போனா போறது பெருமாள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப பவர். சூப்பர். ஓகே ஸ்ரீனிகா, உனக்கு என்ன மாடல் தோன்றது? மாரல் என்ன தோன்றதுன்னா, நம்ம கிருஷ்ணர் மாதிரி எல்லா பீயிங்ஸோடையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சோஷியலைஸ் பண்ணி எல்லா பீயிங்ஸோடையும் நன்னா பழகணும் அடியன். எப்படி கிருஷ்ணர் வந்து மங்கீஸோட பழகினாரோ. சூப்பர்மா. புதுசு புதுசா மாரல் தோன்றது உங்களுக்கு எல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம். ஸ்ரீஹரி, நீ சொல்லு, உனக்கு என்ன தோன்றது? அடியன் கிருஷ்ணர் மாதிரி எவ்வளவு நாட்டியா இருந்தாலும் அடியன் பெருமாளுக்கு சரண்டர் பண்ணும். ஓகே சூப்பர். நன்னா சொல்றேன். இதுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் அடியன் வச்சிருக்கேன். அந்த அசைன்மெண்ட்ல இப்ப ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணலாம் தோன்றது எனக்கு. ரைட் மாரல் ஆஃப் தாமோதரா ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நைஸ்லி யூ ஆல் ஹேவ் டன் திஸ். ரொம்ப சூப்பரா நீங்க பண்ணிருக்கீங்க. ஓகே, இங்க இந்த ஸ்லைடில் அசைன்மெண்ட் காணும். ஓகே, அசைன்மெண்ட்டை நான் போஸ்ட் பண்றேன். அசைன்மெண்ட் என்னன்னா, மெயினா சார்ட் பண்ணணும். இந்த துவாதச நாமங்களுக்கு சார்ட் பண்ணணும். 2023 கிட்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன் இந்த அசைன்மெண்ட்டை. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 2023க்கான அசைன்மெண்ட், யூ ஒன்லி ஹாவ் டு ரைட் த 12 நேம்ஸ் ஆஃப் தாயார்ஸ். ஓகே, அண்ட் ரைட் டவுன் த மாரல்ஸ் ஆஃப் தாமோதர லீலா ஸ்டோரி ஆஸ் யூ see them. Okay, உங்களுக்கு என்னென்ன மாரல் தோன்றதோ எல்லாம் எழுதலாம். ஓகே, try to write at least 2 morals, if possible more. சரியா? we have discussed quite a few in class now. so அதுல இருந்து எடுத்து நீங்க என்ன வேணா எழுதலாம். just enlist the names of tayars 23 batch. learn பண்ணிட்டு அதை லிஸ்ட் பண்ணுங்க. பை ஹார்ட் பண்ணிட்டு அப்புறமா எழுதுங்க, வெறும் எழுதாதீங்க. சரியா? 2024 பேட்சுக்கு ஒரு டேபுலர் காலம் பண்ணணும். அதுல வந்து you will have the first column as Perumal name, next column will be position of Thiruman, next will be color of Perumal, next will be weapon of Perumal. சரியா? so 4 காலம் வச்சு ஒரு tabulated form பெருமாள் திருநாமங்களுக்கு எழுதணும். அதே மாதிரி தாயார் திருநாமங்களோட லிஸ்ட் 12 எழுதணும். and morals of தாமோதர லீலா ஸ்டோரி அது எழுதணும். சரியா? என்ன அசைன்மெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கறத அவாவா டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். And we'll also tell you the timelines for the assignment, so you can do that. But before we wind up with the session, we have another story for you to look at today. So இன்னைக்கு ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்துவோம், குட்டி ஸ்டோரி. அதை பார்த்தாவிட்டு இந்த செஷனை நம்ம முடிச்சுக்கலாம். ஒரே நிமிஷம். கரசூரீந்திர குருவர்ய பதாம்பு. ஒரே ஒரு நிமிஷம். ஜாம் நவநீதநட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹ. Friends, today I am here to tell you a short moral story based on scriptures, which gives us the message that rage destroys. Once upon a time, there was a sage named Kashyapa, who was the father of Garuda, the king of birds. It so happened that Garuda once saw a very strange scene in front of him. There was a river, and on the banks of this river, an elephant and a tortoise were fighting fiercely. This battle continued throughout the day, and when Garuda came back the next day to the same spot, he saw the same fight going on between the animals.
he saw that this fight happened over days and days together. He was surprised at this and questioned his father Kashyapa about this. He asked sage Kashyapa, "O father, do you know why these two animals are fighting non-stop like this?" To this, sage Kashyapa narrated the story of the previous births of these two animals. The story goes that the two had been brothers in their previous birth. They were named as Vibhavasu and Supratika. They were pious men who had done a lot of penance. But when their father died, a dispute arose between the two about dividing their father's property. In course of the fight, Supratika cursed Vibhavasu that he was obsessed like an elephant, obsessed with power like an elephant, and so he turns into an elephant. This was a curse. And Vibhavasu in turn cursed back Supratika, saying that you were quiet all these years as if you knew nothing, but you behaved like a tortoise who actually comes into one's house and takes over the entire space for himself. So you deserve to become a tortoise. So the two cursed each other and thus turned into an elephant and a tortoise. Unfortunately, so much was their hatred for each other that the fight continued even in their next birth according to the curse. And because of the effect of this hatred, they are still continuing to fight as an elephant and a tortoise. No one dared interfere in their fight because they were pious men who still had some powers of their penance. So they were scared that they would get cursed if they interfered in the fight. Sage Kashyapa told Garuda that, "O Garuda, you possess the power to ingest these two animals and digest them off, thus putting an end to their fight. The fight which is causing a lot of inconvenience to people who reside near the river. The fight causes so much of destruction on the riverbank and so much of noise for days together. So people are all troubled. These two have become antisocial in nature, and so they need to be killed. And you possess the power to do so, O Garuda. Go ahead and get rid of these antisocial elements," said sage Kashyapa. Garuda obeyed his father and immediately flew over this riverbank and clutched the two creatures in his talons and flew off to a banyan tree. But the branch on which he perched started sagging because of the weight of Garuda and the two creatures. As Garuda saw that this branch was sagging, he also noticed that tiny sages called Valakilyas were actually hanging on to the branch doing penance. These sages were just the size of a thumb, and many of them were clinging on to this branch which is about to break, doing penance. So Garuda thought he needs to save the sages. So he caught the branch by his legs, held the two creatures in his mouth, and he flew far away to a valley named Gandashaila, where he placed this branch between two rocks and ensured that the sages were all safe. And from there he flew again to another rock, kept down his prey, the two animals, the elephant and the tortoise, and began eating them. How he began eating them was, he first pierced them with a beak,
swallowed them down his throat, and finally they went into Garuda's stomach. It is said that when Garuda pricked them with his beak, when he swallowed them, when they slipped down his throat, and when they went right into his stomach, they still continued to fight. Until they got completely digested, they kept on fighting. Such was their rage. Rage destroys if we give in to it. It will ultimately spell doom for us, as it did for this elephant and this tortoise. So friends, please remember that rage, contempt and hatred are all ill feelings that we should try to avoid completely, and if it seeps into our lives, we should take control of the situation and somehow get ourselves out of it. Thank you. நம்ம ஸ்டோரி நல்லா இருந்தா? ஓகே. சோ என்ன தெரிஞ்சது உங்களுக்கு இதுல இருந்து? கோச்சி கூடாதுன்னு தெரிஞ்சுதா? சரி, ஓகே. Shall we have a narration from you all? என்ன இந்த ஸ்டோரி சொல்லிட்டோ அதை நீங்க சொல்றீங்களா அடியனுக்கு புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா? ஓகே சரி, ஸ்ரீஹரி நீ ஆரம்பி. ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் சொல்லு, சரியா? அடியன் ஒரு நாள் ஒரு யானையும் ஒரு டாட்டாய்ஸும் அங்க வந்து சண்டை போட்டு இருந்தது அடியன். அப்ப வந்து கருடர் அதை பார்த்தார் அடியன். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து அவர் பார்த்தார், அப்படியே சண்டை போட்டிருந்தா. அப்ப வந்து கருடன் வந்து அவரோட அப்பா கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி சண்டை போடுறான்னு கேட்டார். அப்போ கஷ்யப்ப சொன்னார், இவளோட போன பர்த்ல இவ ரெண்டு ஸ்டேஜ் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தா. அப்போ வந்து அவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு காப்பு கொடுத்துட்டா. ஒருத்தர் வந்து அதாங்கண்ணா வெயிட் பண்ணு. என்ன ஷாப்புங்கிறது ஹரிதா கண்டினியூ பண்ணி சொல்லட்டும். ஹரிதா கண்டினியூ பண்ணி சொல்லு. அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு சேஜஸோட பேர் என்னன்னு சொல்லு. ஞாபகம் இருக்கா பேரு? சரியா? விபாவசு சுப்ரதீகா. No problem. Tough to remember names in the first row. Okay, சரி. என்ன curse பண்ணும்? ஃபர்ஸ்ட் சுப்ரத் வந்து விபாவசி கிட்ட இதுல ஒரு விஷயம் கரெக்டா சொல்லு பேர. சுப்ரதீகன் விபாவசு. சுப்ரதீகன் விபாவசு. கரெக்ட். இப்ப கண்டினியூ பண்ணு. வந்து நீ யானையா மாறணும்னு காசு கொடுத்தாரு. விபாவசு வந்து விபாவசு சுப்ரதி கிட்ட விபாவசு யானையா மாறணும்னு சொன்னாரு. விபாவசு வந்து சுப்ரதி வந்து விபாவசு கிட்ட நீ ரொம்ப நீ ஒண்ணுமே லாயக்காகவே மாட்டேன்னு அவனை வந்து ஆமையா மாத்திட்டாரேன். அதனால கருடா கிட்ட சொன்னாரு. அது அந்த போருங்கண்ணா சொல்லிட்ட போதும். இப்ப மேல ரகுநந்தன் கண்டினியூ பண்ணி சொல்லி கதை என்ன சொன்னமா? கஷ்யப்பர் இப்ப இவங்க வந்து சண்டை போடுறதுனால இந்த ரிவர் பேங்க் கிட்ட இருக்கிற
ட்ரீஸ்லாம் டிஸ்ட்ராய் ஆகுது. அங்க இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறதுல ஒரே சத்தமா கேக்குறதுன்னு. சோ நீ அவங்கள கில் பண்ணிடு, உனக்கு அவங்கள சாப்பிடறதுக்கான பவர் இருக்குன்னு. சோ நேரம் கருடர் வந்து அந்த எலிஃபண்ட் அப்புறம் டார்டாய்ஸ பீக்ல பிடிச்சுண்டு போய் ஒரு ட்ரீ பிரான்ச் மேல உட்கார்ந்தார் அடியேன். அந்த பிரான்ச் ஆடுறது அடியேன். ஏன்னா கருடரோட வெயிட் அண்ட் அந்த 2 கிரீச்சர்ஸோட வெயிட் அது ஆடுறது. அப்ப அவர் பார்த்தார், சம் சைஸ்ல இருக்கிற சில சேஜஸ் வந்து அந்த ட்ரீயோட பிரான்ச்ல தொங்கிண்டு ஒரு பெனான்ஸ் பண்றா. சோ இப்ப கருடருக்கு தோன்றது அவ உழுந்துருவான்னு. சோ கருடர் என்ன பண்றார், அவர் அந்த ட்ரீ பிரான்ச்ச பிடிச்சுண்டு அவரோட பீக்ல 2 கிரீச்சர்ஸ பிடிச்சுண்டு ஒரு வேலிக்கு போறார். அந்த ட்ரீ பிரான்ச்ச 2 ராக்ஸ்க்கு நடுவுல சொருகி வைக்கிறார் அடியன். சோ தட் அந்த 2 இதோட நிறுத்திக்கோ. நல்லா சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக்கா சொன்னேன், ரொம்ப நரேட்டிவா சொன்னேன். இதுல வந்து அந்த குட்டி தம் சைஸ் சேஜஸோட பேர் என்ன ஞாபகம் வருதா? அந்த வாலக்கில்ய மகரிஷி. கரெக்டா? ஓகே, சரி. ஸ்ரீனிகா, நீ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணு அங்கேருந்து. அப்புறம் அவர் வந்து அந்த பிரான்ச்ச பிளேஸ் பண்ணிட்டு அவர் திருப்பி அந்த எலிஃபண்ட்டையும் டார்டாய்ஸையும் திருப்பி பீக்ல எடுத்துன்னு போய் ஒரு பெரிய மவுண்டைன் டாப்போட பீக்ல போய் அவர் உட்கார்ந்தார். அப்புறம் அவளை சாப்பிட ஆரம்பிச்சார். சாப்பிட்டுட்டு அவ வந்து உள்ள போனதுக்கு அப்புறமும் அவ வந்து ஃபைட் பண்ணிட்டே இருந்தா. அப்புறம் ஃபுல்லா டைஜஸ்ட் ஆற வரைக்கும் அவ ஃபைட் பண்ணிட்டே இருந்தா. அதனால மாரல் வந்து நம்ம வந்து கோபத்துக்கு கோபம் நம்மள வந்து டிஸ்ட்ராய் பண்ணிரும். அதனால நம்ம கோபத்துக்கு வழி கொடுக்க கூடாது. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். கோபத்துக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு தெரியாது. இப்போ இந்த கதையில இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த குட்டி குட்டி ரிஷிஸ் இருந்தா இல்லையா, அந்த வாலக்கில்ய ரிஷிஸ், அவளும் எப்படி தபஸ் பண்ணானா, they were absorbed so much in penance that they didn't realize that அவ எந்த மரக்கலையில தொங்கிட்டு இருந்தாலோ, எந்த பிரான்ச்ல தொங்கிட்டு இருந்தாலோ, அந்த பிரான்ச் உடஞ்சுடுத்து, அது விழ போறது, அத கருடன் பிடிச்சுட்டு இருக்கார். அப்புறம் அவர் கொண்டு போய் வேலியில பிளேஸ் பண்ணார். எதுவுமே அவளுக்கும் தெரியலையா. சோ ஒரு நல்ல விஷயத்துல அந்த மாதிரி டீப் கான்சென்ட்ரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இருந்தா அப்பையும் சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த 2 ஜந்து, அதாவது இந்த ஆமை யானை, இவா 2 பேர் இருந்தா இல்லையா, இவாளுக்கும் கோபத்தினால என்ன சுத்தி நடக்கிறதுங்கிறது தெரியல. சோ ஒரு எமோஷன்ல, ஒரு விஷயத்துல நம்மளோட மனசு எவ்வளோ அளவு ஈடுபடுறது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில நம்மளுக்கு கான்ட்ராஸ்டிங்கா தெரியாது. ஒரு பேட் திங்ல அவ்வளவு என்கிராஸ்டா இருந்தா அதனால டிஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டது. குட் திங்ல என்கிராஸ்டா இருந்ததுனால என்ன ஆச்சு, அவளோட தபஸ் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அவ அன்டிஸ்டர்ப்டா பெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கா. அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம், இந்த மாதிரி இவ்வளவு நன்னா பெனன்ஸ் பண்றாளே அப்படின்னு. மத்த எல்லா ரிஷிகளும் அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்றேன். சரியா? சோ இதுதான் ரேஜ் டிஸ்ட்ராய்ஸ். நம்ம ஒண்ணு பண்ணலாம், 2023 பேட்ச் வந்து ரேஜ் டிஸ்ட்ராய் ஸ்டோரிய ஒரு ஃப்ளோ ஷீட்டா ரெப்ரசென்ட் பண்ணி அசைன்மெண்ட் கொடுங்கோ. சோ எந்த இயருக்கு எந்த அசைன்மெண்ட் அப்படிங்கறத அவ டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றோம் இன்னைக்கு நாளைக்கு. சோ பார்த்து என்ன அசைன்மெண்ட்டோ அதை சப்மிட் பண்ணுங்க. என்ன டேட் சொல்லி இருக்கோ அந்த டேட்ல மட்டும் சப்மிட் பண்ணுங்க, முன்ன பின்ன சப்மிட் பண்ண வேண்டாம். யூ வில் பி given 2 days to submit. சோ அந்த 2 days அந்த 2 daysக்குள்ளே சப்மிஷன் பண்ணுங்க. ஓகே? So I mean, you don't have to submit within 2 days. You'll get 10 days time at least to write the assignment, but your date of submission will be say like 12th or 13th of February ன்னு வெச்சுக்கோங்களேன். So அந்த 12th or 13th ஓட தான் சப்மிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்றதும் வேண்டாம், அப்புறம் சப்மிட் பண்றதும் வேண்டாம். சரியா? If you submit earlier it becomes difficult to trace, and if you submit late it's not nice because late submissions are not good. Okay?
and as you all know, assignments are important. Assignments carry reward points, like how your Santai assessments, your attendance, everything carry reward points. Like that, assignment submissions also carry reward points. So please submit assignments on time with good quality. சரியா? So இதோட இந்த செஷனை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். யாருக்காவது டவுட் இருக்கா கேட்கறதுக்கு? அடியன் அந்த இது ஸ்டோரியில கடைசியில கருடன் வந்து அந்த எலிஃபென்ட்டையும் டாட்டாய்ஸும் சாப்பிட்றாரா என்னன்ட்டு அது அவளுக்கு இன்னும் புரியல. அது என்ன அது கடைசியில எண்டிங், அது நீங்க ஒரு தடவை சொல்ல முடியுமா அடியன்? சாப்பிட்டு விடுறாரு, அவர் ஃபுல்லா சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி விடுறாரு. ஏன்னா அவள்லாம் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸா இருக்கா இல்லையா, சோ அவளை டிஸ்ட்ராய் பண்றது தான் முக்கியம். அதனால அவர் சாப்பிட்டு விடுறாரு. ஓகே அடியன். அடியன் அடியன் சொல்லுமா தயா? ஏன் வாழக்கிள்ளி எல்லாம் தலைக்கீழ தபஸ் பண்ணிருக்கா? தபஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தயா. எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்ப வருத்தி தபஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண்ணா சாதனை ஜாஸ்தி. ஓகே, சோ எல்லாருமே தபஸ் பண்றவெல்லாம் பார்த்தா ரொம்ப எரெக்டா உட்காந்து பண்ணுவா. அதுக்கு மேல தபஸ் பண்ணணும்னா நின்னுண்டு பண்ணுவா, அப்புறம் ஒத்த கால்ல பண்ணுவா, அப்புறம் தலைகீழ தொங்கிட்டு பண்ணுவா. அதெல்லாம் ways of subjecting yourself to more sternness. அப்படி இருந்தா இன்னும் நிறைய சாதனை வரும், நிறைய பவர் அக்வயர் பண்ணும். அதனால அவெல்லாம் பேட்ஸ் மாதிரியா? பேட்ஸ் மாதிரி அவ தபஸ் பண்ணின்றதா? பேட்ஸ் மாதிரி கிடையாது, அவ ரிஷிகள் தான். பேட் பொசிஷன்ல அவ தபஸ் பண்ணின்றதா அந்த சமயத்துல. ஓகே சன்னியாசிமா. வேற யாருக்கா டவுட் இருக்கா? சீனிகா, ஹரிப்ரியா ரெண்டு பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். பழைய ஹேண்ட் ரைஸா இல்ல புதுசா ஏதாவது டவுட்டா? ஓகே சரி, பழைய ஹேண்ட் ரைஸ் தான் நினைக்கிறேன் ஹரிப்ரியா தான். ஃபைன், ஐ திங்க் தென் we can wind up with today's session. தன்யாஸ்மி குழந்தைகளா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் பார்க்கலாம்.